நீங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க அதை சொல்லுங்க. என்னடி புதுசா எதையாவது கொளுத்தி போட்டிருக்காளா? அப்படியே குழந்தை மாதிரி முகத்தை வச்சுட்டு நிக்கிறாளே. எஸ், நான் தான். ஷோ, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறான். அசோக், விஷயம் என்னன்னு நீ தான் சொல்ல. பெரியப்பா, கோயில் சிலை காணாம போயிருச்சுன்றதுக்காக அம்மா சாமி கிட்டே சத்தியம் பண்ணிருக்காங்க. அத பத்தி உங்க யார்கிட்டயும் சொல்லலையா? என்ன சொல்றான்? சாமி முன்னாடி சத்தியம் பண்ணேனா? என்ன? காவேரி என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே. காவேரி, அசோக் என்ன சொல்றான்? என்ன முழிச்சிட்டு இருக்க சொல்லு. அம்மா, அப்படின்னா நீங்க இந்த விஷயத்த யாருகிட்டயுமே சொல்லல. இப்படி ஒரு முடிவை எதுக்காக தனியா எடுத்தீங்க? அப்பா, அம்மாவுக்கு நம்ம குடும்பத்து மேல பாசம் அதிகங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஐயோ, என்ன ஏத்துக்க முடியலன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. கோயில் சிலை திரும்ப கிடைக்கணும்னு அம்மா வேண்டுதல் வச்சிருக்காங்க. அம்மா, வேண்டுதல் வச்சீங்களா இல்லையா? என்ன சொல்லுங்கம்மா, வேண்டுதல் வச்சீங்களா இல்லையா? நம்மள பத்தி நல்ல விதமா பெருமையா தானே சொல்றாங்க. பேசாம ஆமான்னு ஒத்துப்போம். ஓ, அத சொல்றியா? நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு முதல்ல புரியவே இல்ல அசோக். ஆமாடா, சிலை கிடைச்சி கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். அத்தை வேண்டுதல் வச்சிருக்கிறது எனக்கு கூட தெரியும். சிலை திரும்ப கிடைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, ஜமீனுக்கு சொந்தமான கோவில், நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணின பஞ்சலோக சிலைய எவனோ திருடிட்டு போயிருக்கானா? அவன் ரத்தம் கக்கி சாகணும்னு அத்தை வேண்டுதல் வச்சிருக்காங்க. இல்லத்த, ஆமாமா, சிலையும் கிடைக்கணும், சிலைய திருநவங்க ரத்தம் கக்கி சாவணும். ரெண்டுக்கும் சேர்த்துதான் வேண்டுதல் வச்சிருக்கேன். நான் கூட அத்தை கிட்ட உங்க நல்ல மனசு எனக்கு புரியுதத்த, அதுக்காக இவ்வளவு கஷ்டமான வேண்டுதல் எல்லாம் நீங்க வைக்காதீங்கன்னு எவ்வளவோ சொன்னேன். அவங்க பிடிவாதமா சிலை திரும்ப கிடைக்கணும், கும்பாபிஷேகம் நடத்தியே ஆகணும்னு ஒரே பிடிவாதம். அதுவும் இல்லாம எவ்வளவு கஷ்டம் வேணாலும் வரட்டும், நான் வேண்டுதலை நிறைவேற்றியே தீர்வேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. இவகிட்ட நான் எப்ப சொன்னேன்? அசோக் சொன்னதுக்காக நாம சும்மா ஒத்துக்கிட்டா இவ வேற அளந்து விடுறாளே. எதுலயாவது நம்மள கோத்து விட்டுருவாளோ? ஏ காவேரி, அவ ஏதேதோ சொல்றா. நீ என்னத்த யோசிச்சுட்டு நிக்கிற? அப்படி என்ன கஷ்டமான வேண்டுதல் வச்சிருக்க? அக்கா, அத்தை எங்க சொன்னா நீங்க திட்டுவீங்களோன்னு தயங்குறாங்க. சின்னையா, நீங்களே சொல்லிடுங்க. சொல்றேன். பெரியமா, வேண்டுதல்னு சொல்லிட்டு சின்னதா ஏதாவது விரதம் இருப்பாங்க. ஆனா அம்மா எவ்வளவு பெரிய விரதம் இருக்காங்க தெரியுமா? எப்படி வேண்டியிருக்கா? அப்பா, 3 வேளையும் சாப்பிடாம விரதம் இருப்பேன்னு சாமி முன்னாடி சத்தியம் பண்ணிருக்காங்க.
ஐயோ 3 வேளையும் நான் சாப்பிட மாட்டேன்னு வேண்டியிருக்கேனா? ஐயோ ஆஹா, கனகா வலையில கிழவி சிக்கிட்டா. அத்தை காரியால ஒரு வேலையே பட்னி கிடைக்க முடியாது, 3 வேளை பட்னியா? இப்பதான் வீடு களை கட்ட போகுது. ஐயோ, என்ன காவேரி இது? ஏய், காவேரி என்ன முட்டாள்தனமான ஒரு வேண்டுதல் வச்சிருக்க? 3 வேளையும் சாப்பிடாம நீ எப்படி இருப்ப? அப்படி கேளுங்க அத்தை. உங்களால முடியாது. ஏற்கனவே பிபி சுகர் எல்லாமே இருக்கு. இதுல பட்னி கிடந்தீங்கன்னா சுகர் ஏறிடும், கை கால்லாம் புடிச்சு இழுத்துக்கோன்னு நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அத்தை, எல்லாரும் உங்களை நினைச்சு எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு பாருங்க. இத நான் சின்னையா கிட்ட சொல்லவும் பதறி அடிச்சிட்டு வந்து கேக்குறாங்க. அடி பாவி, அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் சாப்பாட்டுல கை வச்சிட்டியா? நான் என்னடி பண்ணேன்? செவனேன்னு தானே இருந்தேன். மூஞ்சி பொறு. ஆமாமா, ஆ? துர்கா என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த அழுதுகிட்டே சொன்னான். அவளாலே தாங்க முடியலனா என்னால எப்படிமா தாங்க முடியும்? உங்க உடம்பு என்னத்துக்கு ஆவறது? காவேரி, என்னங்க? இதெல்லாம் வேண்டாம் காவேரி. அசோக் எப்படி ஃபீல் பண்றான் பாரு. மாமா, சும்மா வேண்டுதல வேண்டியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அத்தை, சாமி மேலேயே சத்தியம் வர பண்ணிருக்காங்க. சாமி மேலேயே சத்தியம் பண்ணிட்டு எப்படி பின்வாங்குறதுன்னு அத்தை யோசிக்கிறாங்க. அதனால நீங்க எவ்வளவு சொன்னாலும் அத்தை கேட்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம அத்தை ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அந்த கடவுளே வந்தாலும் அதை மாத்திக்க மாட்டாங்க. நான் அவ்வளோ கெஞ்சி கேட்டதுனால ஒரே ஒரு முறை பால் மட்டும் குடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காவது ஒத்துக்கிட்டாங்களேன்னு நாம தான் சந்தோஷப்படணும். அதோட கோவில் சிலை காணாம போனதுனால நம்ம ஜமீன் குடும்பத்துக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு வேண்டி இருக்காங்க. அந்த கனக துர்காவே காவல் தெய்வமா இருக்கிற காளி தெய்வத்துக்கிட்டே வேண்டிக்கிட்டாங்க. விரதம் மட்டும் இல்ல, கோவில் திருவிழாவுல நேர்த்திக்கடன் செய்யறதா வேண்டி இருக்காங்க. என்ன? நேத்து கடனா? நான் எப்ப அதெல்லாம் வேண்டிக்கிட்டேன்? அடியே துர்கா, என்னடி இது? அந்த காளி கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் சரியா விரதம் இல்லைன்னா அதுவே சாபமா மாறி நம்ம ஜமீன் குடும்பத்துக்கு வினையா வந்து முடிஞ்சிரும். இதெல்லாம் அத்தைக்கு தெரியாதா என்ன? விரதமும் இருப்பாங்க, நேத்து கடனையும் நிறைவேற்றுவாங்க. அம்மா, விரதம் இருக்கீங்க சரி, திருவிழால நேர்த்தி கடன் செய்ய போறதா வேண்டி இருக்கீங்க. அதை கேட்டுதான் என் மனசே பொறுக்கல. நேர்த்தி கடனா? காவேரி, அப்படி என்ன நேர்த்தி கடனை வேண்டிக்கிட்ட? ஷோ, இவரு வேற. நான் வேண்டி இருந்தா தானே அது இதுன்னு ஏதாவது அடிச்சு விடலாம். இவ பாட்டுக்கு ஏதோ சொல்றாளே. அத்தையால எப்படி சொல்ல முடியும்? அத நினைச்சா எனக்கே உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த நேர்த்தி கடனை எல்லாம் எப்படிதான் செய்ய போறாங்களோ தெரியல. கிழவிய ஒரு வழி பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கே. அத்தை, துர்கா சொல்ல சொல்ல அப்படி நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. சொல்லுங்க அத்தை, என்ன அது? நானே சொல்றேன். அந்த காளி கோவில் திருவிழாவுல அத்தை அழகு குத்தி என்னது? அழகு குத்தணுமா? சுத்தம். தீச்சட்டி எடுத்து
இது வேறயா? அழகு குத்தி தீச்சட்டியெல்லாம் வேற எடுக்கணுமா? அழகு குத்தி தீச்சட்டி வேற எடுக்கணுமா? அதோட விட்டாங்களா? தீ குண்டத்துல வேற இறங்குறதா வேண்டி இருக்காங்க. இந்த கிழவிய கொன்னு புதைச்சிட்டு தான் மறுவேளை பாப்பா போல. நேர்த்தி கடனை இத்தனை பண்ணணும்னா அவ்வளவுதான். நேத்து கடனா இத்தனை பண்ணணுமானதான் சின்னையா உங்களை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றாரு. அம்மா, உங்க நம்பிக்கையும் வேண்டுதலையும் நான் அவமதிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனா இந்த நேர்த்தி கடன்லாம் செய்யணும்னா உடம்புல தெம்பு வேணுமா? உனக்கு புரியுது. ஐயோ காவேரி, உன் விதி. இவகிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு எனக்காக தினமும் அந்த பாலை தாராளமா குடிங்க ப்ளீஸ். அது இல்ல சின்னையா, நீங்க இப்படி அத்தைய கட்டாயப்படுத்தினீங்கன்னா பாலும் வேண்டான்னு சொல்லிட போறாங்க. ஏய், இல்ல இல்ல நிப்பாட்டு கொஞ்சம். அசோக் சொன்ன மாதிரி நான் பாலையாவது குடிச்சுக்கிறேன். திருவிழா வரைக்கும் 3 வேளை சாப்பிடாம எப்படி இருப்ப? அத்தை, நீங்க நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண போறீங்க. உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரிங்க அத்தை, உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் கேளுங்க, நான் பால் காய்ச்சி தரேன். தயக்கப்படாதீங்க. அம்மா டேக் கேர். துர்கா, சாப்பிடாம அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட போறாங்க. அவங்கள கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. சின்னையா, நீங்க கவலையே படாதீங்க. அத்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அம்மா பாத்துருங்க. சரிடா. சரிம்மா பாத்துக்கோங்க. இனி நான் என்னெல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சாலும் நீங்க திருவிழாவுல நேத்து கடனை முடிக்கிற வரைக்கும் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டீங்க இல்லத்த? சத்யாக்கா பால் காய்ச்சி தரேன்னு சொல்லிருக்காங்க. குடிக்க தண்ணி வேணும்னா கேளுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். அப்புறம் அத்த, நீங்க விரதம் இருக்கிற பவர்ல சளிய திருடினவங்க ரத்தம் கக்கணும். அம்மன் சிலைய கொண்டு வந்து ஒப்படைக்கணும். சரிங்களா அத்த? நான் வரேன். காவேரி, அவ பேசுறத கேட்டா எனக்கே அவளை கொல்லணும் போல வெறி வருது. நீ எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ அக்கா, அசோக் மூலமாவே என்ன சிக்க வச்சுட்டா. என் கோவத்தை எப்படி நான் காட்ட முடியும்? எவனோ சிலையை திருடினதுக்கு இவ என்னை வச்சு செய்யறா. அப்படின்னா அந்த சிலையை திருநவனை பார்த்தா அவ என்ன பண்ணுவா? ஏய், உன் மேல அவளுக்கு என்ன கோவமா? உன்னை விரதம் இருக்க வைக்கிறா, நேர்த்தி கடன் பண்ண வைக்கிறா. சிலையை திருடினவங்கள அவளால என்ன பண்ண முடியும்? இல்லங்க, சில திருடினவனுங்கள சிக்க வைக்கதான் காவேரிய விரதமும் நேத்தி கடனும் இவ பண்ண வைக்கிறான்னு தோணுது. ஆமாக்கா, காவேரி சொல்ற மாதிரி அந்த சிலைய திருடினவங்கள கண்டிப்பா ஒரு வழி பண்ணாம இவ விட மாட்டான்னு தான் தோணுது. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் நல்லாதான் இருப்பாங்க. ஏன் மாமா, திருடனை பத்தி சொன்னா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் எங்க டென்ஷன் ஆகுறேன்? அவ காவேரிய கோர்த்து விட்டு போயிருக்கா, அத நினைச்சுதான் நான் டென்ஷன் ஆகுறேன். சரி சரி காவேரி,
வரது இருக்கிறது நினைச்சு நீ கவலைப்படாத. இந்த அசோக்கு தேவா சத்யா கண்ணுல படாம நீ மறைவா இருந்து நேரத்துக்கு அகிலா கிட்ட சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்க. சரி பெரியவரே. மாமா 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 இருங்க ஒரு நிமிஷம். என்ன எப்பவும் ஏதாவது கருத்து சொல்லுவீங்க, இப்போ எதுவுமே சொல்லாம அமைதியா போறீங்க? மௌன விரதம். அக்கா, நம்ம வீட்லயே மறைஞ்சு மறைஞ்சு நான் சாப்பிட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பாத்தீங்களா? அக்கா, நீங்க சாப்பிடறப்பெல்லாம் என்ன மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இவ இருக்காளே, இதான் சந்தர்ப்பம்னு ஏதாவது கேட்டா எதுவுமே தராம என்ன பழி வாங்குவாக்கா. அத்தை, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். ஏய் வீணா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கடி தெரியும்? இந்த கிழவி சரியான லூசு. நம்ம துர்காவ கொள்ள கட்டி குளத்துல போட்டதுக்கு பதிலா அவளை எரிச்சு பணமாக்கிட்டு வந்திருக்கணும். அவசரத்துல கல்ல கட்டி வீசிட்டு வந்தது ஐயோ, எப்படி வினையா வந்து நிக்குதுன்னு பாருங்க. ஐயோ அத்தை, இதையும் கேட்ட போறா, அப்புறம் இன்னும் வச்சு அவ உங்களை செய்வா. ஏய், முதல்ல இவளை வச்சு செய்யணும்க்கா. ஐயோ கடவுளே, எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா. கான்ஸ்டபிள், இந்த ஃபேன் ஆன் பண்ணுங்க. எஸ் மேடம். நான் இந்த ஃபேனை போட சொன்னேன், நீங்க ஸ்விட்சை மாத்தி போட்டீங்க. மேடம், அந்த ஃபேனோட சுவிட்ச் இதுதான் மேடம். ஏன் மாத்தி ஓடுதுன்னு தெரியல. கரெக்டா செக் பண்ணி போடுங்க. திரும்பவும் அந்த ஸ்விட்சை போடுங்க. அந்த ஃபேன் ஓடுதான்னு பார்க்கலாம். சரிங்க மேடம். என்ன இது? இந்த ஃபேனுக்கு ஸ்விட்ச் போட்டா அந்த ஃபேன் ஓடுது, அந்த ஃபேன் ஸ்விட்ச் போட்டா இன்னொரு ஃபேன் ஓடுது. இப்போ எல்லா ஃபேன் ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணுங்க. எலக்ட்ரீஷியனை வந்து பார்க்க சொல்லலாம். சரிங்க மேடம். ஏதோ சர்க்கியூட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஃபேனே வேண்டாம், இருக்கிற பிரச்சனையில இது வேற. ஆறுமுகம் மேடம். மட்டசேகர், பாலு, பாஸ்கர், இவனுங்க கேஸ் பெரிய சேலஞ்சிங்கான கேஸா இருக்கே. எப்படி செத்தாங்க, எதுக்கு செத்தாங்க, கொன்னது யாருன்னு சரியா ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. ச்சே, இந்த கேஸ் திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே தான் இருக்கு. எல்லா ஃபேன் சுவிட்சும் ஆஃப்ல தான் இருக்கு மேடம். அப்புறம் எப்படி இந்த ஃபேன் ஓடுதுன்னு தெரியலையே. நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மேடம்.
வாங்க மேடம் நம்மளாம் வீட்டுக்கு போயிடலாம். யோ என்னையா உளர்ற? வீட்டுக்கு போலாமா? அதை என்னன்னு கொஞ்சம் பாருங்க. இல்ல மேடம், முதல்ல சுவிட்ச் போடும்போது மாத்தி மாத்தி எல்லா ஃபேனும் ஓடிச்சு. சரி எலக்ட்ரீஷியன் வரட்டுன்னு சொன்னீங்க, அதனால எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டேன் மேடம். ஆனா இப்போ என்னன்னா சுவிட்சே போடாம ஃபேன் எல்லாம் தானா ஓடுது மேடம். இதுக்கு என்ன சொல்றீங்க மேடம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது சர்க்கியூட் ப்ராப்ளமா இருக்கும். பேசாம இருங்க.